அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போறதுக்கு முன்பாக எப்பவுமே ஒரு சங்கீத பகுதி அப்படின்றது ஒரு ஆயத்தமான காரியத்தை குறிக்கிறது தான் சங்கீத பகுதி. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கவிருப்பது ஒரு முக்கியமான ஒரு பாடமா இருக்கும், வாழ்க்கைக்கும் சரி, ஆவிக்குரிய வாழ்வுக்கும் சரி, மாம்சத்துக்குரிய வாழ்வுக்கும் ஆவிக்குரிய வாழ்வுக்கும் ஒரு முக்கியமான காரியத்தை தான் இன்று நம்ம பார்க்க போறோம். எல்லாரோட வாழ்க்கையிலையும் மிகவும் ஒரு முக்கியமான நாள் அப்படின்னா பிறந்த நாள். பிறந்த நாள் அப்படின்றது நம்ம அதை கொண்டாடணும் அப்படின்றதுக்காக அல்ல, தேவன் இந்த நாளை கொடுத்தார் அப்படின்னு அவரை போற்றணும். அதுதான் முக்கியமானது. அது ஆடம்பரம் அல்ல, ஆண்டவருக்கு பிரியமானது. அது கொண்டாட்டம் அல்ல, ஆண்டவருக்கு பிரியமானது. இப்ப இதுல 90ஆம் சங்கீதத்துல ஒரு முக்கியமான காரியத்தை, அப்ப அந்த பிறந்த நாளை குறித்து வேதாகமத்துல என்ன சொல்லுது, நேத்துல இருந்து எனக்கு இது ஓடிட்டே இருந்தது. தேவன் இன்று அதை தான் குறிப்பாக பேச சொல்றார் அப்படின்னு நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். இதுல 12ஆம் வசனம் நீங்க வாசிங்க. எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரல. எனக்கு பிறந்த நாள் கொண்டாடவே பிடிக்காது, அதை நான் வெறுக்கிறேன், நான் ஆடம்பரத்தை வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தையும் வெறுக்கிறோம்னு அர்த்தம். உங்களுக்கு பிடிக்காதுன்னா உங்களுக்குள்ளேயே வச்சுக்கணும். அடுத்தவங்கிட்ட நீங்க அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதும் இருக்கக்கூடாது. வேதத்தின்படி தான் நான் சொல்றேன், சான்றோட தான் சொல்றேன். சில பேர் இருப்பாங்க, ஒரு கண்ணில் சுண்ணாம்போ ஒரு கண்ணில் வெண்ணையும் வச்சிருப்பாங்க. அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்ப நான் ஒரு பெரிய ஒரு மீட்டிங் ஒண்ணு கூப்பிடுறாங்கன்னு வைங்க. அந்த மீட்டிங் ஒரு சகோதரருக்கு பிறந்த நாள், அதுக்கு மெசேஜ் கொடுக்கறதுக்கு கூப்பிடுறாங்க. அங்க நான் போயிட்டு ஒரு சின்ன மீட்டிங், ஒரு 4-5 பேர் தான் வராங்க, அங்க நான் வரலன்னு சொன்னா அது தேவனுக்கு பிரியமா இருக்குமா? ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ஐயா ஒரு மாதிரியும், அம்மா ஒரு மாதிரியும், என்ன ஒரு மாதிரியும், விக்டர் தம்பிய ஒரு மாதிரியும் அப்படிதான் பார்ப்போம் இல்லையா? நம்மளோட பார்வை எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும். அந்த பட்சபாதம் கிட்ட அது இருக்கவே கூடாது, பார்ஷியாலிட்டின்னு வாங்க. நான் வேத சான்றோடு ஒண்ணு சொல்றேன். யாக்கோபு 2:8-9 வாசிங்க. இது உங்களை காயப்படுத்த அல்ல, தேவன் உங்களை ஒரு நியாயத்துக்குள்ள கொண்டு வர. யாக்கோபு, ஜேம்ஸ் 2:8-9, யாக்கோபு 2:8-9. அன்பு கூறுவது போல அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீரானால் பாவம் செய்து மீறினவர்களாய் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். இந்த வார்த்தை தான், பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து. அப்ப எப்படி பார்க்கணும்? வேற்றுமையா பார்க்க கூடாது. நம்ம பார்வையில என்ன இருக்கணும்? ஒற்றுமை இருக்கணும். பிசாசு வேற்றுமைப்படுத்துவான், நம்ம ஒற்றுமையா பார்க்கணும். 1008 காரணம் சொல்லலாம், ஆனா இந்த ஒற்றுமை அப்படின்றது எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கும். நான் ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். ஐயா இருக்காரா? ஐயா உங்களுக்கு தெரியுதா? அங்கிருந்து பார்த்தா தெரியுதா? இப்போ அங்கிருந்து நீங்க பாக்குறீங்க, ஐயா உங்களுடைய வலது பக்கத்துல இருக்காரா, இடது பக்கத்துல இருக்காரா? கையில வச்சு பாருங்களேன். அங்கிருந்து நீங்க பாத்தீங்கன்னா இடது பக்கம் இருக்கும். அங்கிருந்து பாருங்க, உங்களோட கைய பாருங்க. உங்களோட கைய பார்த்தா அங்கிருந்து நீங்க பார்க்கும் போது எனக்கு இடது பக்கமா இருக்காரு, எனக்கு லெஃப்ட் சைடா இருக்காரு பாருங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி திரும்பி இருந்தா அப்ப எனக்கு இடது பக்கமா இருப்பாரு. இந்த கை இருக்கு பாத்தீங்களா, எனக்கு இடது பக்கம். இப்ப நான் இங்க இருக்கிறேன், இப்ப எனக்கு வலது பக்கமா இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? நீங்க அங்கிருந்து பார்க்கும் போது உங்களுக்கு இடது பக்கமா இருக்காரு, நான் இங்க இருந்து பாக்குறேன், எனக்கு வலது பக்கமா இருக்காரு. அதனால நான் சொல்றது கரெக்ட், நீங்க சொல்றது தப்புன்னோ, இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் நான் சொல்றது தப்புன்னு சொல்ல முடியாது. 2 பேரும் கரெக்ட் தான். ஆனா தேவனுடைய பார்வையில நம்ம கீழாக இருக்கோம், அவர் மேலாக இருக்கிறார். இது இப்படிதான் தேவன் பார்ப்பாரு. நம்ம எப்படி தெரியுமா பார்ப்போம்? ஐயா ஜோம் பண்ணாதான் சரியாகும், ஆனா ஐயாவுக்கு முக்கியத்துவம், அம்மா எல்லாம் என்ன 2வது பட்சம் தானே, அதனால அவங்களுக்கு 2வது பாகம்,
தம்பி ஊழியம் பண்றாரு, அதனால அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். விக்டர் தம்பி வேலைக்கு போறாரு, அவருக்கு ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ். இந்த பார்வையை விட்டுருங்க. இந்த பார்வை யாருக்கும் கூட, எனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். அது ஐயா பண்ணாலும் தப்பு, நான் பண்ணாலும் தப்பு, அம்மா பண்ணாலும் தப்பு. சில தடவை எச்சரிப்பின் வார்த்தை வரும்போது காயமா தான் இருக்கும். ஆனா ஏன்னு புரிஞ்சுக்கோங்க. பிறந்த நாள் தேவன் கொடுத்தது ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தான். கைகளை உயர்த்தி, இது வரைக்கும் யாருக்கு பிறந்த நாள் வந்தாலும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஏன் மனதுல இருந்து சொல்றேன் அப்படின்னா, தேவன் கற்றுக் கொடுத்தது. எல்லாருக்கும் அது முக்கியமானது. பாருங்க, 90 நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். போதிங்க. தேவன்கிட்ட கேட்கணும். ஞானமுள்ள இருதயம் இருந்தா மட்டும் போதுமா? நாட்களை என்றோம். ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். நாளைக்கு என்னோட பிறந்த நாள்னு வைங்க. இன்று எனக்கு 26 வயசு. நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் வந்தா 27. புதிய நாளுக்குள் என்னை நீங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள், அதற்கு கோடாகடி ஸ்தோத்திரம் சொல்றது எவ்வளவு பெரிய கிருபை. அதற்கு பதிலாக எனக்கு பிறந்த நாள் கொண்டாட பிடிக்காது, திருமண நாள் கொண்டாட பிடிக்காது. நான் இன்னொன்னு சொல்றேன். இப்ப நான் ஒரு ஊழியனா இருக்கேன். என்னோட பெற்றோருக்கு பிறந்த நாள் விஷ் பண்ணாம வேற்று ஆட்களுக்கு நான் விஷ் பண்ணுவேன். ஆனா நானு கரெக்டான ஊழியன் அல்ல. எனக்கு பிடிக்காதுன்னா எல்லா இடத்துலயும் தானே பிடிக்காம இருக்கணும். என் குடும்பத்துக்கு ஒரு மாதிரி, வேற்று ஆட்களுக்கு ஒரு மாதிரி நான் இருந்தேன்னா நான் ஊழியன் அல்ல. எனக்கு பிசாசு ஓட்டுற வல்லம் அந்த ஓட்டுற வல்லம் இருக்கலாம், தீர்க்க தரிசனத்தை பேசுற வல்லம் இருக்கலாம். குடும்பத்துல அன்பு இல்லைன்னா தேவன் உன்னோட வார்த்தை கேட்கவே மாட்டார். மத்தவங்களுக்கு காலையில் எழுந்த உடனே விஷ் பண்றதும், குடும்ப ஆட்களுக்கு நேரம் மறந்துடுச்சுன்னு சொல்றதும் தேவனுக்கு பிரியமா இருக்காது. நேற்றுல இருந்து தேவன் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்துட்டே இருக்கிறார். ஏன்னு எனக்கு புரியல. பிறந்த நாள் அப்படின்றது முக்கியமானது. தேவன் உண்டு பண்ற நாள் இல்லையா? திருமண நாள முக்கியமானது. அந்த இடத்துல நின்று அந்த நாள் மட்டும் இம்மையிலும் மறுமையிலும் சோர்விலும் தாழ்விலும் மரணம் அணைக்கும் வரை நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நீங்க இந்த கணவன் கிட்ட சொல்றதும் கணவன் உங்ககிட்ட சொல்றதும் அந்த ஒரு நாள் மட்டும் இருக்கக்கூடாது. மறுநாள்ல இருந்து நாங்க படுற பாடு எங்களுக்கு தானே வந்து தெரியும்ன்றது அப்படி இருக்கக்கூடாது. வாழ்நாள் முழுக்க இருக்கணும். ஒருத்தருடைய பிறந்த நாள் அப்படின்னா அந்த பிறந்த நாள்ல எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். கொண்டாட்டத்துக்காக சொல்ல, அவர் தந்த நாள். அவர் தந்த நாள் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். கூட சேர்ந்து நீங்கள என்ன பண்ணணும்? இணையணும். ஆனா அந்த இணைப்பு பிழைக்க பட்டதோ என்று ஒரு துக்கம் ஏற்பட்டதுனால இந்த வார்த்தையை தேவன் கொடுத்தார். 1008 காரணம் சொல்லலாம். பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தேன், வீட்டுல வேலை இருந்தது, சாமான் கழுவிட்டு இருந்தேன், துணி துவைச்சிட்டு இருந்தேன், காலேஜுக்கு வேலை விஷயமா போயிட்டேன், +1 படிக்கிறேன் அதனால வர முடியல, +2 படிக்கிறேன் அதனால என்னால வர முடியல, காலேஜ்ல இப்பதான் சேர்ந்தேன். தேவன் இந்த பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுக்கல. முதல்ல மாம்சத்துக்குரிய அறிவு உங்களுக்கு இருக்கணும். அதை கேட்டு வாங்குங்க. மாம்சத்துக்குரிய அறிவை தந்தாதான் அவர் ஆவிக்குரிய ஞானத்தை கொடுப்பாரு. குடும்பத்தை நடத்தாதவன் எப்படி சபையை நடத்துவான்? ஃபர்ஸ்ட் குடும்பம் தான் சபை. அங்க சாட்சி வாங்கணும். இங்க பிடிக்காதுன்ட்டு வெளியே போயிட்டு நீங்க ஆடம்பரமா இருக்கிறது இல்ல, வெளியே ஒரு மாதிரி எங்க ஒரே மாதிரி இருக்கணும். சொல்லணும்னு இல்ல, தேவன் சொல்றாரு. இன்னொன்னு கூட பாருங்க, 92 சங்கீதம் 12 வசனம் வாசிங்க. அப்போ இப்படி தேவன் என்ன பண்ணிருக்காரு? ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த பிறந்த நாளை நம்ம ஆசரிக்கணுமா, ஆசரிக்க கூடாதா? நீதிவான் பனையை போல் செழித்து, நல்லா பாருங்களேன், ஒண்ணு இல்ல, எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி வேத வசனத்துல இருக்கு. உங்களுக்கு பிறந்த நாள்னு வைங்க. உங்களோட பிறந்த நாள் என்று நான் எதுவும் வார்த்தை சொல்ல முடியல, இப்ப சொல்றேன். உங்களோட வாழ்க்கையில நீங்க பனையை போல் செழித்து, லீபனோனை போல் கேதுருவை, அதாவது லீபனோனின் உள்ள கேதுருவை போல் வளருவீர்கள் சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா இல்லையா? தேவனுக்குள்ள நீங்க நல்லா இருப்பீங்க. ஆயுஸ் நாட்களை தேவன் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு கூட்டி கொடுப்பார். சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இதே போன்ல சொன்னா, போன்ல பேசுறதுக்கும் நேரடியா பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? தேவன் உங்ககிட்ட நான் போன்லயே பேசுறேன், உங்க வீட்டுக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னா பரவாயில்லையா? உங்களுக்கு எங்க இருக்கணும்? அவரு
வீட்டுல இருக்கணும். அந்த ஆசீர்வாதத்தின் மழை உங்க வீட்டுல இருக்கணும். எங்களுக்கு மழை வேணாம், ஒரு துளி வந்தா போதும்னா அனல் கிளப்பி விட்டுரும். மழை கொஞ்ச நேரம் வரணுமா, அது வெகு நேரம் வரணுமா? மழைலாம் வெகு நேரம் வரும். ஆனா நாங்க மட்டும் ஒரு நீர் துளியை போல் வந்துட்டு போயிடுவோம். சரி, இதுல 90ஆம் சங்கீதத்துல 4 வாசிங்க. அப்ப நல்லா பாருங்க, ஆண்டவருக்கு அப்படிதான் இருக்கான். அவரோட பார்வையில 1000 வருஷம் நேற்று கழிந்த நாளை போல இருக்கான். அப்ப ஒரு நாளை கடக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். அப்ப ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்காருல்ல. புது வருடத்தை தேவன் என்ன இருக்காரு, கூட்டி கொடுத்திருக்காருல்ல. அப்ப என்ன பண்ணணும், நம்ம ஒருங்கிணைத்து தேவனை ஸ்தோத்திரம் பண்றதுதான் பெரிய விஷயம். இவங்களுக்கு 25ஆம் ஆண்டு திருமண நாள் அன்று நான் எல்லாரையும் போயிட்டு ஏன் கூப்பிட்டேன்னா, கொண்டாட்டத்துக்கு கூப்பிடல, தேவன் அறிவார், தேவனை மகிமைப்படுத்தணும்னு தான் கூப்பிட்டேன். ஏதோ கொண்டாட்டம் ஆடம்பரம், எனக்கு கை கொடுத்து விஷ் பண்ணா பிடிக்காது, அதுக்காக கிடையாது. எல்லாரும் வந்து தேவனுக்குள்ள ஒருங்கிணைத்து சந்தோஷப்படணும்னு தான். அந்த சந்தோஷம் என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த ஒருங்கிணைப்பு இல்லைன்னா தேவனோட ஆளுகை இருக்காது. ஒரு நாள் பாருங்களேன், அந்த ஒரு நாள் ஃபுல்லா திருப்தியா இருப்போம். விஷ் பண்ணாதவங்க எல்லாம் விஷ் பண்ணுவாங்க, முட்டி போட்டு ஏசப்பா இந்த நாளை கொடுத்தீங்களா வந்து நன்றி. அந்த சந்தோஷம் தான் உண்மையான சந்தோஷம். இனியாவது உங்களோட வாழ்க்கையில அந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இதோ அற்பமா எண்ணாதீங்க. அந்த நாள் மேன்மையான நாள், சந்தோஷத்தின் நாள். உங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். மறுபடியும் அதை 90:12 படிங்க. நான் அவ்வளவுதான் முடிச்சிடுறேன். எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு பிடிக்காததான் இருந்தது. நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரணும் உங்களோட வார்த்தை இருக்கு. இனிமேட்டு எங்களுக்கு புரிய வைங்க பான்கேளு. ஏதோ அசட்டை என்றோம் சொல்லிடுவோம் இல்லையா, எனக்கு என்னன்னு தெரியல, காலில இருந்து ஒரு மாதிரி இருக்கு, யாரும் எனக்கு விஷ் பண்ணக்கூடாது, புரியுதா? நம்மளே சொல்றோம், இந்த நாள்ல எனக்கு யாரும் விஷ் பண்ணக்கூடாது. அது மேன்மையான நாளுங்க, அது தேவன் கொடுத்த நாள். ஆடம்பரத்துக்கோ கொண்டாட்டத்துக்கோ அல்ல, ஆண்டவரை போற்றுவதற்கு. அவரை போற்றணும், போற்றி வாழ்த்தணும். அந்த நாள் மிகவும் ஒரு முக்கியமான நாள். ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, சாமுவேல் இருக்கார், உங்களுக்கு தெரியும். அண்ணால் கேக்குறாங்க, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க, ஆண் பிள்ளையை கொடுங்கன்னு. அந்த நாள் அவர் பிறந்த நாள் எவ்வளவு மேன்மையா இருந்திருக்கும். சாமுவேல் பிறந்ததுனாலதான் தேவன் சாமுவேல் எடுத்து அற்புதமாய் பயன்படுத்தினார். அவர் எப்படி பயன்படுத்துறாரு? அற்புதமா பயன்படுத்தினார். இன்னைக்கு ஐயா வந்து பிறந்ததுனாலதான் ஊழியம் செய்யறாரு. அப்ப அந்த நாள் எவ்வளவு முக்கியமான நாள். அதை காட்டிலும் அவரு ஊழியத்துக்கென்று என்று அழைக்கப்பட்டாரோ, அது கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் பிறந்த நாள். அது எவ்வளவு முக்கியம். அதை நம்ம அசட்டை பண்ணலாமா? ஒரு மாதிரி அற்பமா எண்ணலாமா? என்னவே கூடாது. அதனாலதான் இந்த வார்த்தையை தேவன் சொல்றாரு. நீங்க 92:12 மறுபடியும் வாசிங்க. 92:12 சொன்ன. விசுவாசிக்கிற மாத்திரம் கைகளை வருத்துங்க. நீதிமான் பனையை போல் செழித்து. அப்ப அந்த செழிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப வறட்சியா இருக்கா, பஞ்ச காலமா இருக்கா, செழிப்பு வரணும். செழிப்பு வந்தாலும் ஏற்றுக்கொள்ளாதபடிதானே நாங்க இருக்கிறோம். எங்களோட இருதயம் பஞ்சத்தையே நாடிக்கொண்டு இருக்கு. பஞ்சத்தை நாடக்கூடாது, செழிப்ப கொடுக்குறேன்ட்டாரு. எங்களுக்கு செழிப்பெல்லாம் வேணாம், எங்களுக்கு பஞ்சம் தான் வேணும்ன்றோம். நம்ம என்ன வேணும், எங்களுக்கு பஞ்சம் வேண்டும்னு சொல்றவங்க மாத்திரம் கையில வருதுங்க. செழிப்பு வேண்டும் சொல்றவங்க மாத்திரம் கையில வருதுங்க. யாராருக்கு என்னென்ன வேண்டுமோ அதை தேவன் உங்களுக்கு தர வல்லவர். சரி, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன். சங்கீதம் 95. ஒண்ணுல இருந்து வாசிங்க.
ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வரைக்கும் அவர் அடைக்கலமானவர்னு இருக்கா? தலைமுறை அவர் என்னவா நமக்கு அடைக்கலமா இருக்காரு. நம்ம எப்படி பண்றோம்? அவர் தந்தனால அசட்டை பண்ணிட்டு இருக்கோம். அவர் தந்தனால ஸ்தோத்தரிக்கணும். தேவன் ஸ்தோத்தரிக்கப்பட தக்கவர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? எங்களுக்கெல்லாம் பிடிக்காதுப்பா, வயசாயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்னு சொல்றது வேற. தேவனுக்கு பிரியமா இருக்கே, அவருக்கு பிரியமா இருந்ததுனால தானே உங்களை உண்டு பண்ணி வைத்து இருக்கிறாரு. ஜீவ சுவாசத்தை ஊதி ஆதாம் என்ன பண்றாரு? உண்டு பண்றாரு. அந்த நாள் எவ்வளவு மேன்மையான நாள். விலா எலும்பு எடுத்து ஏவாளை உருவாக்குறாரு. அந்த நாள் எவ்வளவு உண்மையான நாள், மேன்மையான நாள். ரொம்ப மேன்மையானது இல்லையா? நம்ம அப்படி பாக்குறது இல்லையே. காரணங்கள் தானே சொல்லிக்கொண்டே இருக்கணும். நம்ம இருக்கிறோம். நீ காரணத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, கர்த்தருக்கு இடம் கொடுங்க. 2 வாசிங்க. அனாதியாய் என்றென்றைக்கும் எப்படி இருக்கிறாராம்? ஆரம்பமா இருக்காராம். அதாவது அவர் மட்டும்தான் எல்லாமே அர்த்தம். அது அந்த வார்த்தை பாருங்க, நீரே அனாதியா என்றென்றைக்கும் தேவனா இருக்கிறீர் அப்படின்னா எல்லா தோற்றத்துக்கும் முன்பாகவே அவர் என்ன பண்ணிருக்காரு? தோன்றி இருக்கிறார். நம்மை இன்று தோற்றுவித்து உட்காந்து தேவனோட வார்த்தையை கேட்கிறோம் அப்படின்னா எவ்வளவு கோடி ஸ்தோத்திரம் பண்ணணும். அந்த நாளை காணாதபடிக்கு எவ்வளவு பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்க. சின்ன வயசுலயே விபத்துக்குள்ளாகி தேவன் ஜீவனை கொடுத்து சுவாசத்தையும் கொடுத்து திருப்தியா நடத்தி இருக்கிறாரு. நம்ம அந்த நாளை அசட்டையா எண்ணுறோம். எப்படி எண்ணணுமா? அந்த நாளை மேன்மையா எண்ணணும். அதுக்கப்புறம் வாசிங்க. நீர் வாசிங்க. இப்ப 13 மட்டும் வாசிங்க, முடிச்சிடலாம். எது வரைக்கும் கோபமா இருப்பீர்? நம்ம வேற்றுமைப்படுத்தி மனம் மாறாம இருக்க எப்போ இருக்கிறோமோ அப்போ வரைக்கும் இருப்பார். மனம் மாறணும். இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க. வேற்றுமை இனி யாரையும் படுத்த மாட்டேன், எல்லாரும் ஒற்றுமைப்படுத்துவேன். அந்த வார்த்தைய புரிஞ்சு கொண்டு வாழுங்க. அப்பதான் அவரோட கோபம் திரும்பும். நம்ம பிறந்த நாள அசட்டை எண்ணக்கூடாது. ஏன்னா அறிவை கொடுத்துருக்காரு, ஞானத்தை நம்ம சொல்லுவோம், ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றது மட்டும் இல்ல, ஞானமா நடக்கிறோமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். நாட்களை எண்ணும் அறிவை கொடுத்துருக்காரு, அது எண்ணணும். நம்ம தேவனுக்குள்ள முழுமையா இருக்கிறோம், அவரோட ஆவிக்குள்ள இணைஞ்சு இருக்கிறோம், அவர் நமக்குள்ள இருக்காரு அப்படின்னும் போது நம்ம எவ்வளவு தெளிவா இருக்கணும். தெளிவில்லாமே தான் இருக்கும். நம்ம எங்களுக்கு அந்த தெளிவை தாங்கப்பா அப்படின்னு கேளுங்க. ஒரு நாளையும் அசட்டி எண்ணாதீங்க, எல்லா நாளையும் திருப்தியா எண்ணுங்க. தேவன் அந்த நாள்ல ஏதோ விஷயம் பண்றாரா, அது ஏதோ தேவனுக்கு சித்தமா இருக்கு, அதனாலதான் பண்றாரு. அதனால ஒரு நாளையும் இருக்காதீங்க. எனக்கு பிறந்த நாள் பிடிக்காது, திருமண நாள் பிடிக்காது, காது குத்துற ஃபங்க்ஷனு, இதெல்லாம் எந்த விஷயத்தையும் பிடிக்காதுன்னு சொல்லாதீங்க. தேவன் எல்லாமே பிடிச்சதுனாலதான் எல்லாத்தையும் என்ன பண்ணி இருக்காரு, உண்டு பண்ணி வைத்திருக்க. நான் சொன்னேன் பாத்தீங்களா, உங்களோட பார்வையில ஐயா இடது பக்கமா இருக்கலாம், என்னோட பார்வையில அவர் வலது பக்கமா இருக்கலாம். ரெண்டுமே சரி என்றாலும் மிக சரி என்ன அப்படின்னா தேவனுடைய பார்வையில் நம்ம கீழே தான் இருக்கும். இந்த எண்ணத்தை கொண்டு வாழுங்க. தேவன் அவரோட வார்த்தை என்ன கொடுக்க போறா நமக்கு தெரியல, அந்த வார்த்தை மூலமாய் தேவன் உங்களுக்கு இடைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கண்களை மூடலாம். அன்பின் பிதாவே,